ஆமா. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்மா. என்னக்கா வேகாத வெயில்ல ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, வீட்ல இது யாரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு தான் நான் வீட்லயே வச்சுக்க முடியும்? சரி கடையில இருந்து போட்டு ஒரு 5 10 5 10 வெளியே வாங்கினா 20,000. எங்கக்கா போறீங்க? இது எனக்கே கொடுத்துருங்கக்கா. உனக்கா? நீங்க அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போறீங்க, நான் வாங்கிக்கிறேன். என்னக்கா யோசிக்கிறீங்க? எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, தரேன்னா. சரி எவ்வளவு கேட்டுக்கிறா? நான் 4 ரூபா தரேன்க்கா. ஏமா இதெல்லாம் அநியாயமா இல்லையா? கடையில போனா 10 தருவாங்கம்மா, நீ என்னம்மா 4 ரூபா தரேன்ற? அதெல்லாம் குறைக்க முடியாதுமா. அக்கா அதெல்லாம் வரும், கொடுங்கக்கா. மற்ற இடத்துல போனா இன்னும் அதிகமா கேக்குவாங்க. நானும் கட்டியும் கொடுங்கக்கா கொடுங்கக்கா. நைனா எப்ப பார்த்தாலும் நீ வெட்டி முண்டா வீணா போன தண்டனை நீ சொல்லல. நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஆடி போயிருவ, அசந்து போயிருவ. அப்படி என்ன பண்ண? நீ மிக்ஸி வாங்கிட்டு சொன்ன இல்லப்பா, அதுக்கு நான் பெரிய கலர் டிவி வாங்கிட்டு வந்துட்டேன். 32 இன்ச்சு நைனா. எத்தனை நாள் வந்துட்டு கேட்டுப்பேன், டிவி வாங்கி கொடு வாங்கி கொடுத்தியா? காசு செலவாகும், கரண்ட் பில் அதிகமாகும் சொல்லிட்டு அப்படி நம்ம அனுப்பிட்டு இருந்தியா? இப்ப பாரு நைனா, எவ்வளவு பெரிய டிவி வாங்கிட்டு வந்திருக்கேன். திறமையில ஓபன் பண்ணி பாரு நைனா. ஐயோ, என் புள்ளைக்கு இவ்வளவு அறிவா? அட கடவுளே, நான் ஏதோ 4 ரூபா 5 ரூபா வரும்னு பார்த்தா இந்த பொண்ணு அதை 4000 5000 நினைச்சுக்கிச்சா? ஆஹா,